தான். கறிக்கோழி விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள். அதற்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். முதலமைச்சருக்கு கடிதமும் கொடுத்தேன். நாளைய தினம் 21 நாளை அல்ல 21ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மகிழ்ச்சி, வரவேற்கின்றேன். ஆனால் இடையிலே விவசாயிகள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். நடந்துவிட்டது. கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்வதற்கு காவல்துறை முன்வர வேண்டும். அரசு அதற்கான ஒத்துழைப்பை, அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட ஆடுகள், அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அதனால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள், அவர்களுக்காக சட்டமன்றத்திலே வெறிநாயால் கடிக்கப்படுகிற ஆடுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பரிசீலித்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் இழப்பீடை அறிவித்தார்கள். உடனடியாக எல்லா மாவட்டங்களிலும் முதல் கட்டமாக சிறிது நிதியை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இழப்பீடுகள் கொடுக்கப்படவில்லை. எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இப்போது புகார் வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சட்டமன்றத்திலே உத்தரவிட்டிருக்கிறார். அது ஏன் தொடர்ந்து நடக்கவில்லை என்று தெரியவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அது அந்த நிதி, இது இந்த நிதி என்று சொல்லுகிறார்கள். இதுவெல்லாம் விவசாயிகளுக்கு தெரியாது, ஆடு வளர்ப்பவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு இழப்பீடு இப்போது வரவில்லை, தொடர்ந்து அது நடக்கவில்லை. அதை தாமதப்படுத்தக்கூடாது. இழப்பீடுகள் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். அதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.